நேஷ்னல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். அது நான் சொல்கிறேனே அருள், இது தெளிவாக விஜயை மட்டம் தட்டுறதுக்கு, விஜய் அரசியலை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்த இஷ்யூவை கையில் எடுத்தாங்க. ஆனால் இன்றைய இந்திய சூழலில் நீ ரொம்ப தனித்துவம்லாம் பேசினா அதுக்கான விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த காலத்தில் வந்து வீறு கொண்டு எழுந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் வீறு கொண்டு எழாது. ஏன்னா அன்னைக்கு இருந்தவர்கள் உத்தமர்கள், உண்மையிலேயே 90% அவர்கள் உத்தமர்கள். இன்றைக்கு இவர்கள் யார் என்பது இடி சார்ஜ் ஷீட்லையும் இவர்கள் மீதுக்கு எதிராக எதிர்கட்சிகளும் நீதிமன்றங்களும் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் பார்த்தா இவர்கள் வந்து அந்த திமுகவுக்கு இந்த திமுக இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசத்தை நான் புரிந்து கொள்ளலாம். இவங்க நிறைய இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து யார் வந்து திரைத்துறையை 100% கட்டுப்படுத்துகிறா, டிஸ்ட்ரிபியூஷனை யார் கட்டுப்படுத்துகிறா, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தோட ஆதரவோ கண்ணாசிவோ இல்லைன்னா எந்த படத்தையும், நான் சொல்கிறது பெரிய படங்கள் இப்போ எடுத்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போவது என்பது அறவே இயலாத காரியமாக போயிடுச்சு. இந்த மோனோபோலியை பற்றி எவனும் பேச மாட்டாங்க. மக்களோட உண்மையான பிரச்சனைகள் இருந்து கவனத்தை திசை திருப்பத்துக்கு ஜனநாயக மாதிரி படமும் பராசக்தி படமும் ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஓகே, சீமான் சொன்னது 100% உண்மைங்க. சீமானோட கருத்தை 100% நான் இதில் ஏற்றுக்கொள்கிறேன். அரசு ஆசிரியர்கள், ஊழியர்கள், இடைநிலை ஆசிரியர்களை நாயை அடித்து இழுத்துட்டு போகிற மாதிரி வண்டியில் இழுத்து போகிறாங்க. ஒரு பெண் ஆசிரியையாக நீங்கள் முடிய பிடிச்சி வண்டியில் ஏற்றுறாங்க. என்ன கொடுமைங்க இதெல்லாம். அப்புறம் எழுத்தறிவித்தவன் இறைவன் சொல்லிக்கிற கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பெரிய பெரிய விளம்பரங்களை போட்டுக்கிட்டு போராடுற ஆசிரியர்களை ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி தரன்னு ரோட்டில் 4 பேர் சடலத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி 2 கையை 2 பேர் 2 காலை 2 பேர் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. முடியை பிடிச்சி தரன்னு இழுத்து வேனில் ஏற்றுறாங்க. சமூக வேடிக்கை. ஒரு தொலைக்காட்சி ஒருத்தன் இது பாதம் வச்சானா? இது நாடா சுடுகாடா கைது? இப்போ தலையாய பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு ஜனநாயகனும் பராசக்தி தானே. அது ஒரு படங்க. 10 நாள் பொறுத்து வந்தால் வந்துட்டு போகுது. அது விஜய் படம் என்னைக்கு போனாலும் சேலபிள் கமாடிட்டி. அஃப்கோர்ஸ் 500 கோடி போட்டு எடுத்த ப்ரொடியூசர் வயிற்றில் நெருப்ப கட்டினு இருப்பார். அது எனக்கு புரியுது. அது கொடுமை, பாவம் யாராக இருந்தாலும். கரெக்ட். அவர் ரொம்ப அழகாக கேட்குறாரு. அவர் ஒருத்தர் தான் கேட்குறாரு. அவருடைய மற்ற அரசியலில் நமக்கு பெரிய அளவில் உடன்பாடு இல்லை, சமூகத்துக்கு அதில் ஈடுபாடு இல்லாததால் அவருடைய அந்த நியாயங்கள் எடுபட மாட்டேடுது. அந்த குரலை இடதுசாரி பேசியிருக்கணும், செல்வ பெருந்தகை பேசியிருக்கணும். மாறா டெய்லி திமுக முட்டு கொடுக்குற வேலையை செஞ்சுன்னு இருக்காரு செல்வ பெருந்தகை. காங்கிரஸ் உட்கட்சி மோதல் அடிதடியில் இருக்குது. இதை பற்றி அவனா பேசுகிறானா? ஜனநாயகம் படத்துக்கு 10 MPs ஆதரவு கொடுப்பாங்க. காங்கிரஸ் டிஎன்சி அஃபிஷியல் பேஜில் அதை போடுவாங்க. வெக்கமாக இல்லை உங்களுக்கு? நான் கேட்குறேன். அது ஒரு படம். மேட்ரு கோர்ட்டில் இருக்குது. அது அவ்வளோ கோர்ட்டில் இவ்வளோ இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ பேசுகிறதே கண்டெம்ட் ஒரு விதத்தில். ஏன் திரும்ப அமைதியாக இருக்காரு? இல்லை நாங்கள் போராடணும்வாங்க. எங்கே போராடி? நீங்கள் சீமான் பேசுகிற பேச்சை கூட திருமாவால் பேச முடியல. இது கூட்டணி அரசாக இருந்து நீ இந்த ஸ்டாண்டில் இருந்தேன்னா கேட்க மாட்டான். இது உங்க கவர்மெண்ட். நீ அரசில் உங்களுக்கு பங்கே இல்லை. ஆட்சியில் பங்கு இல்லாத போது இந்த அரசுக்கு நீ அவ்வளோ முட்டு கொடுக்குற. இந்த அரசுக்கு ஆலோசனை சொல்கிறது மீடியாவோட வேலை கிடையாது. கேள்வி கேட்கறது தான் மீடியாவோட வேலை. இன்னைக்கு மாநிலம் கடந்த அளவில் அந்த கிட்னி திருட்டு நடந்திருக்கிறது தான் மகாராஷ்டிரா போலீஸ் வந்து அங்கே விசாரிச்சுட்டு போகுது. உங்களுக்கு தெரியும். அதில் தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் வந்து முன்னாள் திமுக அமைச்சருடைய, மறைந்த திமுக அமைச்சருடைய மருமகன். ஆமாம், இது எவ்வளோ பெரிய நியூஸ் இல்லை? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைக்கிறார் மூத்த பத்திரிகை திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போது தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் எப்போதுமே சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பராசக்தி அப்படிங்கிற ஒரு படம் மற்றும் ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படம், இது 2 படமே வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிஷியன்ஸ் இதை பற்றி பேச துவங்கியிருக்கிறாங்க. இது ஆரோக்கியம் இல்லாண்டதை பார்க்குறதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வந்து 2மே ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட படங்களாக இருக்குது. அதனால் கட்டாயம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் இன்றைக்கி ஜனநாயகன் ரிலீஸ் பராசக்தி ரிலீஸ் ஆகிருக்குது. பராசக்திங்கிற திரைப்படம் முழுக்க எலெக்ஷனை ஒட்டி திமுகவோட ஒரு ப்ரொபகண்டா, ஒரு பிரச்சார பீரங்கியாக அதை பயன்படுத்த இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க திமுகவுடைய தொண்டர்களும் தோழர்களும். எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு புதுசாக இருக்கா உங்களுக்கு இது?
நீங்கள் படம் பார்த்துட்டீங்க இல்லையா? நான் படம் பார்த்தேன். பராசக்தி படம். பராசக்தி சுருக்கமாக படம் என்னன்னு சொல்லுங்களேன். படத்தோட ஒன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கருவாக எடுத்துக்கிட்டாங்க. 65 தான் மெயினான ஒரு போராட்டம் நடந்துச்சு இல்லையா? அதில் தான் பல பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க, விரட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க. அதன் பிறகு 67 அண்ணாதுரை அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அது திராவிட இயக்கத்துக்கு ஒரு பங்கு, ஓரளவுக்கு அதில் பங்கும் இருக்குது, மறுக்க முடியாது, மாணவருடைய போராட்ட எழுச்சிக்கு. ஸோ அதை வந்து இதில் லைனாக எடுத்துக்கிட்டு அங்கங்கே சின்ன சின்ன போராட்டங்களை எவ்வளோ திரை காட்சிக்குள்ளே காண்பிக்க முடியுமோ அதை காண்பித்து, அதன் மூலமாக நாங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் வந்து இந்திக்கு எதிரானவர்களோ அல்ல, இந்தி திணிப்புக்கு தான் நாங்கள் எதிரானவர்கள் அப்படிங்கிறத காட்சிப்படுத்தி படத்தை முடிக்கிறாங்க. அதில் என்னென்னா, ஒரு சின்ன சின்ன காட்சிகள், ஒரு தீ வச்சு ஒரு இடத்த வந்து கொளுத்துற காட்சிகள், அப்புறம் மற்ற மாநிலங்கள் வந்து எப்படி உதவுனாங்க, அது வந்து கொஞ்சம் கற்பனைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நடந்த அந்த போராட்டம்ங்கிறது தமிழருடைய தனித்துவமான ஒரு போராட்டம், அதில் மற்ற எல்லாருமே இருந்தாங்கன்னு காண்பிக்கிறது ஒரு அதீதமான ஒரு புனைவாக இருக்குதுன்னு ஒரு கருத்துக்கள் வந்து வெளிப்படுகிறது. இதை தான் படத்தில் காமிச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் வரலாற்று நாயகர்களான பேரறிஞர் அண்ணா அவர்களை வந்து காண்பிச்சிருக்கிறாங்க. அதே போல் பக்தவச்சலம் அவர்களுடைய அந்த காலகட்டத்தை அவருடைய காலகட்டம், ஸோ அவரையும் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் ஐயா கருணாநிதி அவர்களையும் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சில முக்கியமான ஆளுங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது சார். அதான் இது பிரச்சார படம். கலை வடிவம் என்பது வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது காலகாலமாக நடப்பது தான். இது ரொம்ப அதிகமாக இப்போ போக ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக மோடி ஆட்சிக்கு பிறகு வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஃபைல்ஸ், அப்புறம் இன்ன பிற படங்கள் வந்து ஹிந்துத்வா அஜெண்டாவை அக்ரெசிவாக முன்னிலைப்படுத்தக்கூடிய படங்களாக வருது. இவையெல்லாம் டாக்குமெண்ட்ரிகளாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, இன்க்ளூடிங் பராசக்தி. அது ஒரு கலைவடி ஒரு நடந்த சம்பவத்தை முன்வைத்து வரும்போது அது டாக்குமெண்ட்ரி நேச்சரில் தான் வரணும். அது இப்போ ஃபீச்சர் ஃபிலிமாக வரும்போது தான் வந்து பிரச்சனை நமக்கு வருது. டாக்குமெண்ட்ரினா அதை ஈஸியாக கடந்து போகலாம் நம்ம வந்து. ஆனால் கலை வடிவத்தை ஒரு விதத்தில் சிதைக்கக்கூடிய வேலை தான். அதை எல்லாரும் செய்கிறாங்க, இவங்க மட்டும் செய்கிறாங்கன்னு இல்லை, பிஜேபி செய்யுது. பிஜேபி செஞ்சாங்கன்னா சென்சார் வந்து அபரிதமாக அதுக்கு அனுமதி கொடுக்குறான், கத்திரிக்கோலை போட மாட்டேன்றான். பிஜேபி கொள்கைக்கு எதிராக இருக்கவங்க, சங்கி கொள்கைகளுக்கு, ஆர்எஸ்எஸ் கொள்கைகளுக்கு எதிராக இருப்பவங்க போட்டாங்கன்னா எவ்வளோ தூரம் கத்தியை போட முடியுமோ, கத்திரிக்கோலை போட முடியுமோ போட்டுடுறான். 25 கட்டு இந்த படத்தை போட்டுடுறான். இது எதிர்பார்க்கப்பட்டதான். இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு புலம்புறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இஃப் இட் இஸ் அ டாக்குமெண்ட்ரி யூ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் டாக்குமெண்ட்ரி வந்து நீ எங்கே வேணால் திரையிடலாம் என்ன கேட்டிங்கன்னா. ஆனால் நீ ஃபீச்சர் ஃபிலிம்னு வரும்போது நீ போய் சென்சாரில் நிற்கிற. நீ வந்து தேர்தல்கள் நெருங்குது, தேர்தல் நெருங்கும் போது கடந்த காலங்களில் வந்து இவங்க ஒரு ஃபீச்சர் ஃபிலிமில் இதை ஒரு காட்சியாக 2 காட்சியாக வச்சு படங்கள் எடுப்பது என்பது வேறு, இதையே ஒரு கருவாக வைத்து படம் எடுப்பது என்பது வேறு. இது ஒன்றும் இந்தி திணிப்பை எதிர்த்து அந்த காலத்தில் திமுக நடத்தின செய்தியை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் பரப்பணும் என்பதற்காக எடுக்கப்பட்ட படம் அல்ல. இவர்களுடைய நோக்கம் என்பது, எடுத்தவர்களுடைய நோக்கம் ஜனநாயகன் படத்துக்கு எதிராக ஒரு படத்தை கொண்டு வந்து நிறுத்தணும். தேர்தல்களும் 3 மாதத்தில் வர இருக்கிற காரணத்தால் இதை தேர்தல்களுக்கு பயன்படுத்தணும். இதுதான் இதோட நோக்கம். முழுக்க இது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மறுவடிவத்து கொண்டு வந்து மக்களுக்கு நினைவுபடுத்தி அது மூலமாக கற்பிக்கணும் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதை கடந்து திமுக வந்துடுச்சு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ரொம்ப உணர்வுபூர்வமான போராட்டம். அதை யாருமே வந்து நான் வந்து அதை குறைச்சி மதிப்பிடல, கொச்சையாக பேசலை. காங்கிரஸ் கவர்மெண்ட் செய்த பெருந்தவறுக்கான விளைவை இன்றளவும் அவங்க அனுபவிக்கிறாங்க. மறந்து விடாதீர்கள், சுதந்திர இந்தியாவில் முதல்ல ஆட்சியை தமிழ்நாட்டை தான் காங்கிரஸ் இழந்தது. இன்ன வரைக்கும் கைப்பற்ற முடியாமல் இன்னும் பல ஆண்டுகளுக்கு கைப்பற்ற வாய்ப்பில்லாத ஒரு மாநிலமாக கருதப்படுவது தமிழ்நாடு. அதற்கு மிக முக்கியமான காரணம் லால் பகதூர் சாஸ்திரி இந்தி மொழியை மிக கடுமையாக கொண்டு வந்து திணித்த காலகட்டம். அது பண்டித நேருவோட காலகட்டம் கிடையாது, அதெல்லாமும் காட்டியிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் செய்த வரலாற்று பிழைகள் வந்து காங்கிரஸ் இன்னைக்கு வந்து அதில் பாதாளத்தில் கொண்டு போய் இந்த மாநிலத்தில் போட்டு, அதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பான அந்த போராட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நியாயமானவை. எனக்கு அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, மாற்று கருத்தும் இல்லை. அதில் திமுகவை நான் குறை சொல்ல மாட்டேன். அவங்க மக்களோட உணர்வுகளை தான் பிரதிபலித்தாங்க. இப்போ பொள்ளாச்சி மாதிரியான ஒரு சிறுநகரத்துக்கு மாணவர்களோட எழுச்சி, ஏன்னா மாணவர்கள் தான் பெரிய அளவில் பங்கு பெற்றார்கள், இராணுவமே வந்தது, பலர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஆகவே அது அந்த காலகட்டம் அது. அதற்கு பிறகு வந்து அது மாறுது. இந்தி பேசாத மாநிலங்களில் வந்து இன்றைக்கும் வந்து இந்திய எதிர்ப்பு மேலோங்கி நிற்பதற்கு அந்த போராட்டம் ஒரு முக்கிய காரணம். இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தவறான ஒரு பார்வை. இன்றைக்கி பஞ்சாபில் அந்த பிரச்சனை இருக்குது, பெரிய அளவில் இருக்குது. இன்றைக்கி அது வந்து எழுச்சிருக்கு. மேற்கு வங்கத்தில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அது ரொம்ப அதன் மூலமாகவே ஒரு அரசியலே வந்ததுன்னா அதுக்கு காரணம் வந்து அன்றைய காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் தான். ஸோ அதில் வந்து இறந்தவர்களுடைய மொழிப்போர் தியாகிகள் மற்றும் அன்றைய எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தோட பங்களிப்பெல்லாம் நான் குறைச்சி மதிப்பிடலை. அது வந்து நம்ம வந்து உண்மையிலே வந்து இன்றைக்கி வந்து ஆங்கிலத்தை நாம் தக்க வைக்க உதவி இருக்குது.
ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது ஆங்கிலத்தை தக்க வைக்க உதவி இருக்குது. ஆங்கிலத்தில் இன்றைக்கும் இந்தியாவிலே தமிழர்கள் தான் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் முன்னணியில் இருக்காங்க. 1990களில் ஏற்பட்ட மென்பொருள் புரட்சிக்கு தமிழர்கள் தங்களை சுலபமாக தயார்படுத்திக் கொள்வதற்கு காரணமாக இருந்தது 2 விஷயங்கள் என்று சொல்லுவார்கள். ஒன்று, இந்திக்கு எதிராக நடத்திய போராட்டம் ஆங்கிலத்தை தக்க வைக்க உதவியது. 2வது, 1982இல் எம்ஜிஆர் விரிவுபடுத்திய மதிய சத்துணவு திட்டம். அது குழந்தைகள் கல்வி இடைநிற்றலை நிறுத்தியது. +2 ஸ்கூல் வரைக்குமே கொண்டு வந்ததால் டிகிரிக்கு போகிறது அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 11+1+3 இருந்ததுனா அது நடந்திருக்காது. 10+2+3 ஆனதால் தான் அது சாத்தியப்பட்டது. இந்த வரலாற்று பங்களிப்பை எல்லாம் யாருமே மறக்க முடியாது. அதற்குரிய அவர்களை நாம் நன்றியுடன் நினைவு கூறுகிறோம். அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த படத்தோட நோக்கம் அந்த உயரிய விழுமியங்களை கொண்டு வந்து முன்னால் வைக்கிறதுன்றது அது கிடையாது. விஜய் இவர்களுக்கு திமுகவுக்கு தேர்தல் போட்டியாளராக வந்த காரணத்தால், குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் ஒரு போட்டியாளராக உருவெடுத்திருக்க காரணத்தால், ஜனநாயகன் படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கிடையே வருகிற காரணத்தால், அவர் சந்திக்க போகிற முதல் தேர்தலில் ஜனநாயகன் படம் அவருடைய கடைசி படம் மிகப்பெரிய பங்களிப்பை உண்டாக்கும். தங்களுடைய அரசியல் இருப்புக்கு 2வது முறை ஆட்சிக்கு வருவதற்கு விஜய் ஒரு சேலஞ்சராக இன்றைக்கு உருவெடுத்து கொண்டிருக்கிறார் என்ற பதட்டமும் கவலையும் ஜனநாயகன் படத்தின் மீதான அவர்களுடைய கோபத்தை, அவர்களுடைய கவலையை திருப்பியது. அரசியல் ரீதியாக விஜயை எதிர்கொள்வது போல சினிமா துறையிலும் விஜய்க்கு காம்படிட்டிவாக ஒரு படத்தை கொண்டு வந்து மக்கள் மனங்களை திசை திருப்பணும், ப்ளஸ் விஜயை கீழே தள்ளணும். இதுதான் இந்த படத்தோட நோக்கம். இதில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பிழைகள் என்று நீங்கள் சொல்லுவதில் அவை பிழைகளான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் ஒரு பாயிண்ட்டு சொல்கிறீங்க, அதாவது வந்து இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழர்கள் மட்டும் ஈடுபடவில்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையினரான மராட்டியர்கள், வங்காளிகள் இவர்களும் ஈடுபட்டார்கள் நீங்கள் சொல்கிறீங்க. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. நான் அதை எப்படி புரிந்து கொள்கிறேன், அப்படி காண்பிக்கப்படுதுன்னு சொல்கிறேன். அதான் அது கரெக்ட். இன்றைக்கு ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் பெங்காலில், மகாராஷ்டிராலெலாம் நடக்கிறதை வைத்து பார்க்கும்பொழுது ஒரு சுயமரியாதை உள்ள வங்காளியும் சுயமரியாதை உள்ள மராட்டியனுமே வந்து ஹிந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஸோ தேசிய அளவிலேயே வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய மனிதர்களை, அத்தகைய குழுக்களை, அத்தகைய இனங்களை ஹிந்துத்துவா மூலமாக அரவணைத்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நீர்த்து போகக்கூடிய கேடுகட்ட வேலையை தான் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் செய்து கொண்டிருக்கிறன. ஆகவே வரலாற்று ரீதியாக மற்ற மொழி பேசக்கூடிய சிறுபான்மையினருக்கும் இதில் பங்கு இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஏன்னா 60 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தாலும் இன்றைக்கு அவர்களும் நம்மோடு பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டங்கள் நாடு முழுவதுமே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே ஒரு படம் என்கின்ற முறையில் வந்து இது அவ்வளோதான், ஒரு மெசேஜை சொல்லுது. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, இது ஒரு பிரச்சார படம், அவ்வளோதான். பட் ஆனால் திராவிட கொள்கைகளையும் நம்முடைய மற்ற இன ரீதியாக, மொழி ரீதியாக, பண்பாடு ரீதியாக நம்ம வந்து ரொம்ப தனித்துவமாக இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா படங்களுடைய பல காட்சிகளில் காங்கிரஸ் பாஜக ஒன்றியத்தை தான் வந்து உணர்த்தும் விதமாக இருந்துச்சு. ஏன்னா இயல்பாக அந்த டைமில் காங்கிரஸ் தான் மத்தியில் ஆட்சியில் தான் வச்சுக்கோங்களேன். அப்போது இது நம்ம வந்து ஒரு கொள்கை ரீதியாக ஒன்றிணைஞ்சிருக்கணுன்றத அழுத்தமாக வலியுறுத்துகிற ஒரு படமாக உங்களுக்கு தோணல? இல்லை அப்படின்னா வந்து எதுக்கு வந்து அந்த படத்தோட இந்திய ஒன்றியத்துக்குள்ளே தான் நாங்கள் இருக்கோம், நாங்கள் இந்தி திணிப்புக்கு எதிராக தான் இருக்கோம், இந்திக்கு எதிராக இல்லைன்ற சில வசனங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். இதெல்லாம் வந்து அவருடைய இயல்புக்கு மாறானது. அதாவது நான் சொல்கிறேனே அவர்கள் இது தெளிவாக விஜயை மட்டம் தட்டுறதுக்கு, விஜய் அரசியலை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்த இஷ்யூவை கையில் எடுத்தாங்க. ஆனால் இன்றைய இந்திய சூழலில் நீ ரொம்ப தனித்துவம்லாம் பேசினா அதுக்கான விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த காலத்தில் வந்து வீறு கொண்டு எழுந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் வீறு கொண்டு எழாது. ஏன்னா அன்னைக்கு இருந்தவர்கள் உத்தமர்கள், உண்மையிலேயே 90% அவர்கள் உத்தமர்கள். இன்றைக்கு இவர்கள் யார் என்பது இடி சார்ஜ் ஷீட்லேயும் இவர்கள் மீதுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளும் நீதிமன்றங்களும் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் பார்த்தா இவர்கள் வந்து அந்த திமுகவுக்கும் இந்த திமுக இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இவங்க நிறைய இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அதிகாரத்தில் கையில் வரும்போது நீங்கள் கரப்ட் ஆகிறது இயல்பு, கரப்டாகி கிடக்குறீங்க. அதனால் அன்னைக்கு இருந்த அந்த திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அவங்களுக்கு கொடுத்த மரியாதையை இவங்களுக்கு கொடுக்க முடியாது. இது அரசியல் ரீதியாக விஜயை கவுண்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்த ஒரு படம், அவ்வளோதான். நம்பர் 2, எழுப்பி இருக்கக்கூடிய இஷ்யூஸ் நியாயமான இஷ்யூஸ், நான் அதை இன்றைக்கி மறுக்கலை. நான் இன்றைக்கி வந்து ஹிந்தி மேலாதிக்கம் என்பது அது கடந்த 12 ஆண்டுகளில் வந்து எல்லா விதத்துலையுமே வந்து நீங்கள் வந்து வங்கி பணியாளர் தேர்வுலேருந்து பொதுத்துறை நிறுவனங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ்லேருந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸில் தமிழ் தெரியாதவனை கொண்டு போய் உட்கார வைக்கிறது, இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக இங்கே மட்டும் இல்லை, பெங்காலில் செய்கிறாங்க, மகாராஷ்டிராவில் செய்கிறாங்க. இந்த 12 ஆண்டுகளில் ஹிந்தியை வந்து அக்ரெசிவாக புஷ் பண்ணி இன்னும் ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இருந்து ஆங்கிலத்தை நகர்த்திட்டு ஹிந்தியை கொண்டு வந்துடணுன்ற அந்த கேடுகட்ட நோக்கத்தில் தான் அவங்க எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் அதை எதிர்ப்பது என்பது நியாயமான ஒன்று. ஆனால் எதிர்ப்பவர்களின் யோகியதையும் அருகதையும் என்னவென்பதும் நமக்கு நன்றாக தெரியும். இதில் அவர்கள் குளிர் காய்கிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் இந்த படத்தை பற்றின என்னுடைய கருத்து என்பது. இது ஒரு டாக்குமெண்ட்ரிஸுக்கும் ஃபீச்சர் ஃபிலிம்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது, ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு அக்ரெசிவாக வந்து ஒரு பாலிசி மோட்டிவில்
நீங்கள் ஒரு சித்தாந்தரி அடிப்படையில் கொண்டு போகிறீங்கன்னா அது சினிமாவாகவும் இருக்காது, டாக்குமெண்ட்ரியாகவும் இருக்காது, ரெண்டு கட்டானா மாறிடும் அது. ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். இது முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் மோட்டிவேஷனில் எடுக்கப்பட்ட, தட் டு ஆன்டி ஹிந்தி இம்போசிஷனுக்கு எதிராக எடுக்கப்பட்டது என்பதை விட ஆன்டி விஜய்க்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் தான் நான் இதை பார்க்குறேன். அவங்க நல்ல நேரம் இன்றைக்கி வந்து விஜய் படம் வரல, அது யார் காரணம் என்னது நமக்கு தெரியாது. அதில் வந்து பொங்கலுக்கு ஒரே ஒரு படம் தான் வருது. முந்திலாம் தீபாவளிக்கு 10 படம் வரும், 15 படம் வரும். இன்றைக்கி வந்து யார் வந்து திரைத்துறையை 100% கட்டுப்படுத்துகிறா, டிஸ்ட்ரிபியூஷனை யார் கட்டுப்படுத்துகிறா, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தோட ஆதரவோ கண்ணாசிவோ இல்லைனா எந்த படத்தையும், நான் சொல்கிறது பெரிய படங்கள் எடுத்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போவது என்பது அறவே இயலாத காரியமாக போயிடுச்சு. இந்த மோனோபோலியை பற்றி எவனும் பேச மாட்டேன்றான். இந்த ஆன்டி ஹிந்தி இம்போசிஷன் அதுக்கு கீழே ஒளிஞ்சுக்கின்னு போய் எல்லாம் தப்பிச்சு ஓடுறானுங்க. இதை பற்றி ஒருத்தன் பேச மாட்டேன்றான். ஸோ இந்த அளவுக்கு வந்து மோனோபோலைஸ் பண்ணியிருக்காங்க சினிமா ஃபீல்டை. யார் இந்த படங்களை எடுக்கிறா, யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா, யாருடைய ஹோல்டில் வந்து இன்றைக்கி சினிமா துறை இருக்குது, ஒருத்தனும் பேச மாட்டேன்றான். ஏன்னா பேசுகிறவனுங்கெல்லாம் எம்பி சீட்டு இல்லைனா அவார்டு, இல்லை வருஷத்துக்கு 100 கோடி ஒரு படம், அவ்வளோதான், அவங்க வாயை அடைச்சிடுறது. பட் இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. சினிமா என்பது வந்து ஒரு குடும்பத்தோட, ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியோட ஆளுங்கட்சியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போகுது அப்படின்னா அது மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு. நாம் அதையெல்லாம் பேசாமல் 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து போன ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு, அதுவும் வந்து ஆஃப் பேக்கடாக குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை இல்லாமல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பல விஷயங்களை பேசவும் முடியல நம்மளால், அவ்வளோதான். இதில் இன்னொரு விஷயத்த ஒன்று சொல்கிறாங்க சார். இப்போது இன்னைக்கு அதை பற்றி சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வந்து ஒரு பொங்கல் விழா நடத்தியிருக்காங்க அவங்க கட்சியில். அப்போது ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது, ஏங்க சிஎம் வந்து இந்த இதுக்கு தடை போட்டதெல்லாம் பற்றி ட்வீட் போடுறாரு இரவு நேரத்தில், தமிழ்நாட்டில் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, சிவில்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பற்றி பேச மாட்டாரான்னு வந்து கொண்டு போகிறாங்க. இப்போ பொலிட்டிக்கலி நம்முடைய லீடர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரை கலை இதை சார்ந்து ரொம்ப தீவிரமாக, இதை பற்றியே நீங்கள் பேசுகிறது ஆட்சியாளர்களுக்கு லாபமாக இருக்குது. யார் ஆட்சியில் இருந்தாலும் இவங்க இப்போ அதிகாரத்தில் இருக்கிறதால இவங்களை திமுக பற்றி நம்ம பேசுகிறோம். மக்களோட உண்மையான பிரச்சனைகள் இருந்து கவனத்தை திசை திருப்பத்துக்கு ஜனநாயக மாதிரி படமும் பராசக்தி படமும் ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஓகே, சீமான் சொன்னது 100% உண்மைங்க. சீமானோட கருத்தை 100% நான் இதில் ஏற்றுக்கொள்கிறேன். அரசு ஆசிரியர்கள், ஊழியர்கள், இடைநிலை ஆசிரியர்களை நாயை அடித்து இழுத்துட்டு போகிற மாதிரி வண்டியில் இழுத்துட்டு போகிறாங்க. ஒரு பெண் ஆசிரியை அன்றைக்கி முடிய பிடிச்சி வண்டியில் ஏற்றுறாங்க. என்ன கொடுமைங்க இதெல்லாம். அப்புறம் எழுத்தறிவித்தவன் இறைவன் சொல்லிக்கிற கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பெரிய பெரிய விளம்பரங்களை போட்டுக்கிட்டு போராடுற ஆசிரியர்களை ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி தரன்னு ரோட்டில் 4 பேர் சடலத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி 2 கையை 2 பேர் 2 காலை 2 பேர் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். முடியை பிடிச்சி தரன்னு இழுத்து வேனில் ஏற்றுறாங்க. சமூக வேடிப்பது ஒரு தொலைக்காட்சி ஒருத்தன் இது விவாதம் வச்சானா? இது நாடா சுடுகாடாங்க இது. அதே மாதிரி வந்து துப்புரவு தொழில் போராடி சோர்ந்து போயிட்டாங்க. கூவத்துக்குள்ள இறங்கி போராடுறாங்க. வயிறு எரியுதுங்க. கூவத்தில் இறங்கி போராடினான்னா அதுக்கப்புறம் அவன் சுத்தப்படுத்தினா கூட அவனுக்கு 3 மாதம் கொடுத்து வியாதி வரும். அவனை தூக்கிறதுக்கு போலீஸும் கூவத்துக்குள்ளே இறங்குது. அந்த இறங்குற போலீஸ்கார் பெண் போலீஸுக்கோ அவங்களோட சுகாதாரத்தை பற்றி இந்த அரசு கவலை இருக்கா? அவங்களும் மனிதர்கள் தானே. உத்தியோகத்துக்காக இறங்குறாங்க, உத்தியோகத்தை காப்பாற்றுறதுக்கு. அந்த சஃபோகேஷன் வந்துங்க ஸ்கின் டிசீஸ்லேருந்து சுவாச கோளாறுகள்லேருந்து பல மாதங்கள் பொறுத்து கூட உங்களுக்கு வரும். அந்த இடத்துக்கு ஒரு மனிதன் போகிறாங்க. அதே மாதிரி செவிலியர்கள், மருத்துவர்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க. அந்த விஷுவலை பாருங்கள். நேற்று வாலாஜா ரோட்டில் ஆசிரியர்கள் அவ்வளோ பெரிய ஹியூஜ் ப்ரொசஷன். உண்மை சார். அப்போ இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அரசு, முதலமைச்சர், இந்த படத்துக்கு அவர் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணி ட்வீட் போடுறாருன்னா நமக்கு என்ன தோணும்? ஐயா, இவ்வளோ பிரச்சனை இருக்குதே, இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேச மறுக்கிறீங்க. ஆனால் ஒரு திரைப்படத்துக்காக நீங்கள் குரல் கொடுக்குறீங்கன்னு போது நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ஆட்சியாளர்களுக்கு, யார் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஆட்சியாளர்களுக்கு இது வசதியாக இருக்குது தப்பித்துக் கொள்வதற்கு. ஓகே, இப்போ தலையாய பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு ஜனநாயகனும் பராசக்தி தானே. அது ஒரு படங்க, 10 நாள் பொறுத்து வந்தால் வந்துட்டு போகுது. அது விஜய் படம் என்னைக்கு போனாலும் சேலபிள் கமாடிட்டி. அஃப்கோர்ஸ் 500 கோடி போட்டு எடுத்த ப்ரொடியூசர் வயிற்றில் நெருப்ப கட்டின்னு இருப்பார். அது எனக்கு புரியுது. அது கொடுமை, பாவம் யாராக இருந்தாலும். படம் அது, எஸ், அது 500 கோடி லாஸ் ஆகுதுன்னா அது அவங்க சார்ந்த தொழில்களை வேற எங்கேயோ பாதிக்கும். அடிப்படையில் கடைசியில் தொழிலாளி தான் தொழிலாளியும் பாதிக்கப்படுவான். அதனால் தள்ளி போகுதுன்னா அது பிரச்சனை தான், எனக்கு புரியுது. அது வந்து டவுன் த லைன் வந்து கீழே வந்து அஃபெக்ட் பண்ணும். அது பொருளாதாரம் தெரிஞ்சவனுக்கு தெரியும். பட் அதுதான் பிரச்சனையா ஒரு அரசுக்கு? இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத முதலமைச்சர் இதை கொடுக்குறாருன்னு போது வேதனையா இல்லையா உங்களுக்கு?
அது ஒருத்தன் பேச மாட்டேன்றானே. நம்ம பழக்கரப்பையா ரொம்ப அழகா சொன்னார் திமுக கூட்டணி கட்சிகளை பத்தி. எல்லாத்துக்கும் ஜால்ரா போட்டுக்கிட்டு ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காங்க. கடந்த காலங்கள் அப்படி இல்லை, நம்ம பேசியிருக்கோம். எஸ், அதை அவர் சொல்லிட்டு அவரும் சொல்றாரு, ஒத்து ஊதுறவங்க கூட விட்டு விட்டு ஊதுவான், திமுக தோழமை கட்சிகள் விடாம ஊதுறாங்கன்னாரு. ஒத்து ஊதுறவங்க கூட விட்டு விட்டு ஊதுவான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பான். ஆனா திமுக தோழமை கட்சிகள் விடாம ஊதுறாங்கன்னாரு. 100% உண்மை. இல்ல எனக்கு நீங்க சொல்லும்போது ஒரு பாயிண்ட் தோணுது. இவ்வளோ போராட்டம் நடக்குது இல்ல, இவ்வளோ போராட்டம் கடந்த ஒரு மாசமா தமிழகம் போராட்ட களமா இருக்கு. மீடியா விவாதிக்கல, ஒரு தொலைக்காட்சி இரவு நேர விவாதத்தில் ஒருத்தன் எடுக்கலங்க. அதை கூடவே இருக்க தோழமை கட்சிகள் இருக்காங்கல்ல, 2 லெஃப்ட், விசிகா, காங்கிரஸ், ஒருத்தர் எடுக்கல. அதை பேச வேண்டிய அளவுக்கு பேசல. நாம் கி ஆவாஸ் அங்கங்கே தொட்டுட்டு போயிருக்கலாம். வேற எதையோ விமர்சிக்கும் போது விவாதிக்கும் போது அங்கே உட்காந்து பேசக்கூடிய இடதுசாரி தோழர்கள் அந்த விவாத மேடையிலேயே அதை பதிவு பண்ணும்ல. கீழடி ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ கீழடி எத்தனை நாளைக்கு கீழடியை வச்சு மக்களை ஏமாத்துவீங்க நீங்கள்? திருப்பரங்குன்றம் வந்துடுச்சு, இப்போ அதில் அப்படியே சுழலுது. இப்போ இந்த பிரச்சனையை பற்றியெல்லாம் யார் பேசுறது? இதுதானே வாழ்வாதார பிரச்சனை. அதுவும் ஒரு கவர்மெண்ட் அந்திம காலத்தில் இருக்க ஒரு அரசு அப்பயாவது ஒரு எழுச்சி வர வேணாம் எதிர்கட்சிகள் கிட்ட அல்லது மீடியா கிட்ட. பிகாஸ் த கவர்மெண்ட் இஸ் வல்னரபிள் இல்லை. அப்போ சீமானோட ப்ரெஸ் மீட் 100% கரெக்டு. அவர் ரொம்ப அழகாக கேட்குறாரு. அவர் ஒருத்தர் தான் கேட்குறாரு. அவருடைய மற்ற அரசியலில் நமக்கு பெரிய அளவில் உடன்பாடு இல்லை, சமூகத்துக்கு அதில் ஈடுபாடு இல்லாததால் அவருடைய அந்த நியாயங்கள் எடுபட மாட்டேனுது. அந்த குரலை இடதுசாரி பேசியிருக்கணும், செல்வ பெருந்தகை பேசியிருக்கணும். மாறா டெய்லி திமுக முட்டு கொடுக்குற வேலையை செஞ்சுன்னு இருக்காரு செல்வ பெருந்தகை. காங்கிரஸ் உட்கட்சி மோதல் அடிதடியில் இருக்குது. இதை பற்றி அவனா பேசுகிறானா? ஜனநாயகம் படத்துக்கு 10 MPs ஆதரவு கொடுப்பாங்க, காங்கிரஸ் டிஎன்சி அஃபிஷியல் பேஜில் அதை போடுவாங்க. வெக்கமாக இல்லை உங்களுக்கு? நான் கேட்குறேன். அது ஒரு படம், மேட்ரு கோர்ட்டில் இருக்குது. அது அவ்வளோ கோர்ட்டில் இவ்வளோ இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ பேசுகிறதே கண்டெம்ப்ட். ஒரு விதத்தில் ஆட்சியில் பங்கு இல்லை பங்கு வேணாம், இதான் இன்னைக்கு முக்கியம் இல்லை. உங்கள் பிரச்சனை ஏன் தமிழ்நாட்டு பிரச்சனையாக மாத்திர? தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளோ கொந்தளிப்பாக இருக்கும்போது ஏன் காங்கிரஸ் கமிட்டி சைலண்டாக இருக்குது? பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேருந்தும் தப்பிய கவனத்தை திசை திருப்பிட்டு போயிடுவீங்களா? ஏன் திரும்ப அமைதியாக இருக்காரு? இல்லை நாங்கள் போராடணும்வாங்க. எங்கே போராடினீங்க? நீங்கள் சீமான் பேசுகிற பேச்சை கூட திருமாவால் பேச முடியல. கிட்டத்தட்ட நீங்கள் அதான் ஒத்து ஊதுறாங்க சொன்னார்ல. அவர் விடாமல் ஊதுறாங்கன்னார்ல பழக்கருப்பையா. துரதிருஷ்டவசமாக தான் உண்மை. இது கூட்டணி அரசாக இருந்து நீ இந்த ஸ்டாண்டில் இருந்தேன்னா கேட்க மாட்டான். இது உங்க கவர்மெண்ட். நீ அரசுல உங்களுக்கு பங்கே இல்லை, ஆட்சியில பங்கு இல்லாத போது இந்த அரசுக்கு நீ அவ்வளவு முட்டு கொடுக்குற? எது காவடி தூக்குறீங்க? அப்ப இதெல்லாம் எலெக்ஷன்ல காட்டும் இவங்களுக்கு. திமுகவை விட திமுகவை ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய இந்த மௌனம், ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குல்ல, அது திமுகவை விட இந்த கூட்டணி கட்சிகள் மீது தான் மக்களுடைய வெறுப்பை பல மடங்கு அதிகரிக்க செய்திருக்கிறது. வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுகிறார்களோ இல்லையோ, திமுகவுடைய இத்தனை தவறுகளுக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ துணை போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த 2 இடதுசாரிகள் காங்கிரஸ் விசிகாவுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் தொட்டீங்க சார். ஆட்சியாளர்கள் டைவர்ஷன் டாக்டிக்ஸா அதை பயன்படுத்துறாங்க. 3 நாளா ஜனநாயகன், பராசக்தி 2 நாளா தொலைக்காட்சி வாதங்கள் எங்க போகுது இது? ஆக்சுவலி நான் இதை நான் கெடுவாய்ப்பா தான் சொல்றேன். துரதிருஷ்டவசமா இன்னைக்கு சில காட்சி ஊடகங்களையும் பராசக்தி தான் டிபேட். உருப்படுமா இந்த நாடு? இது யாரோட அஜெண்டாக்கு இந்த மீடியா இன்னைக்கு ஈல்டா இருக்கு? எந்த அளவுக்கு மீடியாவை திமுக கண்ட்ரோல் பண்ணுது? 10 வருஷமா பிஜேபி கவர்மெண்ட் எப்படி அங்க கண்ட்ரோல் இப்போ மாறி இருக்கு. டெல்லியிலே அர்னாப் கோஸ்வாமி எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், அது வேற. பேசுறாரு, அது வரைக்கும் சந்தோஷம். அது வரைக்கும் பேச சந்தோஷம். இந்தியா டுடே பேசுது, என்டிடிவி பேசுதுங்க. அதானி கையில் வச்சிருக்க என்டிடிவி அரசுக்கு எதிராக பேசுது. இந்த 10 வருஷம் நிலை இன்னைக்கு இல்லை. மோடி 1.0 2.0 இப்போ இல்லை, 3.0 மாறி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. கோதி மீடியா மடியில் உட்காந்துருக்க மீடியா அது கொஞ்சம் மாறுது. ஆனால் தமிழ்நாடு மீடியா அக்மார்க் முத்திரப்பத்தின கோதி மீடியாவா ஆட்சியாளர்களோட காலடியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டியா தான் இன்னைக்கு மாறி போச்சு சார். பத்திரிகையாளர்ன்ற பேர்ல சார் வெளியில திமுக வாழ்கன்னு கோஷம் மாறி இருக்கு. எனக்கு அவங்க கோஷம் போடட்டும், அது அவங்க உரிமை. ஆனா அவங்கள பத்திரிகையாளர்னு சொல்லாதீங்க. சரி, அப்படி கோஷம் போடுறவங்க தங்களை பத்திரிகையாளர்னு கூட சொல்லிக்கிட்டோம், எனக்கு அது கூட கவலை இல்லை. அவங்கள பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் மேடைகள்லையும்
இந்த தொலைக்காட்சி உரிமையாளர்களும் செய்தி ஆசிரியர்களும் ஆங்கர்ஸும் எப்படி அனுமதிக்கிறாங்க? அது ஒன்று தான் எனக்கு புரியல. சிலர் தங்களை பத்திரிகையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு திமுக மேடைகளில் வெளிப்படையாக முழங்குவதும், திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசுவதும், அவர்களை அந்தந்த ஆட்சி தலைமைகளும் கட்சி தலைமைகளும் அழைத்து கௌரவிப்பதும் நடந்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப என்னை பொறுத்தவரையில் வந்து இது அவர்களை நீங்கள் வந்து திமுக ஆதரவாளர்கள் போட்டுக்குவாங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. அத்தகைய நபர்கள் தங்களை பத்திரிகையாளர்கள் சொல்றாங்கன்னா அவங்க சொல்லிட்டு கூட போட்டோம், மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய வேதனையான அவலமான விஷயம் என்னன்னா, அத்தகைய நபர்களை தொலைக்காட்சி சேனல்ஸ், செய்தி சேனல்கள், அதனுடைய குறிப்பாக அதனுடைய நியூஸ் எடிட்டர்ஸ், ஆங்கர்ஸ், அவர்களை பத்திரிகையாளர்கள் என்று அழைத்து விவாத மேடைகளில் கலந்து கொள்ள வைப்பது ரொம்ப வேதனையானது. குறைந்தபட்ச மனசாட்சி கூட இந்த ஆங்கர்ஸுக்கு இல்லாமல் போச்சு. நீங்கள் அவர்களை அரசியல் பார்வையாளர்கள்னு வச்சுக்கோங்க, அரசியல் பகுப்பாய்வாளர் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கோங்க, பத்திரிகையாளர்னு ஏன் சொல்கிறீங்க? அதாவது திமுகவோட பாயிண்ட் ஆஃப் வியூவை திமுக காரனை விட ரொம்ப ஷார்ப்பாக நாங்கள் எடுத்து வைக்கிறோன்ற போர்வையில் அக்ரஸிவ் ப்ரோ டிஎம்கேவாக பேசக்கூடிய நபர்கள் பிரச்சனை வரும்போது பத்திரிகையாளர்ன்ற கேடயத்தை கொண்டு வந்து முன்னால் நிறுத்துறாங்க. இது எவ்வளவு ஒரு அதர்மமான காரியம், அயோக்கியத்தனமானது. அயோக்கியத்தனம் இல்லையா? அக்ரஸிவ் டிஎம்கே லாங்குவேஜை பேசுறீங்க, பேசுங்க, அது உங்க உரிமை, நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் பிரச்சனை வரும்போது நீ பத்திரிகையாளர்னு எப்படி வந்து முன்னால் நிற்க முடியும்? இதுவும் நடக்குது. எனவே அது சைடு எஃபெக்ட், சைடு லைட்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று நீங்கள் சொன்னதில் இன்னொரு பாயிண்ட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எல்லா விதமான அரசு சார்ந்த, கொள்கை சார்ந்த, கல்வி சார்ந்த, திறமை சார்ந்த விழாக்கள்லையும் அலங்கரிப்பது நட்சத்திரங்களா இருக்காங்க. அது ரொம்ப புரிஞ்சுக்க, அது ரொம்ப அவலமா இருக்குங்க. அப்ப என்ன அறிஞரை கூப்பிடல, ஒரு பெரியவங்களை யாரும் கூப்பிடல. இது என்னது? இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சினிமாக்காரனை கூப்பிட்டு பேச வைக்கிறீங்க. அப்ப சினிமா ஒளி வெள்ளத்துல, திரைப்பட ஒளி வெள்ளத்துல இருந்தால் தான் எந்த விஷயத்தையுமே உங்களால மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போக முடியும் இல்லையா? இதை எதிர்த்து ஒரு மீடியா பேசல. ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா, மீடியா தன்னோட கலரை, தன்னோட குணத்தை இழந்துடுச்சு. இந்த அரசுக்கு ஆலோசனை சொல்றது மீடியாவோட வேலை கிடையாது, கேள்வி கேட்கறதா மீடியாவோட வேலை. 4 ஆண்டுகள் பூர்த்தி செய்த பொழுது முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு மதிய உணவு அளித்தார். அது வரவேற்கத்தக்கது. எஸ், அது எல்லா கவர்மெண்ட்டுமே கூட செய்வாங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கும், அங்கே ஈவிரக்கம் இல்லாமல் கேள்விகள் கேட்கப்படும். இங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இல்லை, மாறாக நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் என்கிறாரு அரசு அதிகாரிகள். இவர்களும் ஆலோசனை சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை சொல்கிறது மீடியாவோட வேலை இல்லை. ஃபார் தட் மேட்டர் எனி கவர்மெண்ட், அது வேற பிளாட்ஃபார்ம். உண்மை. அப்போ முழுக்க முழுக்க மீடியா வந்து இந்த அரசாங்கத்தோட ஒரு அங்கமாக, தொங்கு சதையாக மாறிப்போச்சு. இதுதான் ஆபத்தானது. நிரந்தர எதிரி அரசுக்கு மீடியா தான். கேள்வி கேட்கறது தான் என்னோட வேலை. வெண்சாமரம் பேசுவது என் வேலை இல்லை. அது ஆட்சியாளர்களை பார்த்து கேட்கறது தான் என் வேலை. அதில் தவறுகள் சில நேரங்கள் நடக்கும், அது வேற விஷயம். அதில் அவதூறு பரப்புற மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. மீடியாவோட கோர் கேரக்டரு அரசாங்கத்தோட தொங்கு சதியாகிறதோ வெண்சாமரம் வீசுறதோ கிடையாது. ஆலோசனை சொல்கிறது மீடியா வேலை இல்லைங்க. அதிகாரிகளோடும் முதலமைச்சரோடும் மதிய உணவு அமர்வதே ஒரு பெரிய கிரெடிட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள். இது ரொம்ப அருவருப்பானது. இது ஆபத்து, ஜனநாயகத்துக்கு ஆபத்து. அது எஸ்பெஷலி எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல முதலமைச்சரோடும் ஆட்சியாளர்களோடும் தலைமைச் செயலாளரோடும் நீங்கள் உட்கார்ந்து மதிய உணவு அருந்துவதே உங்களுடைய ஜென்ம சாபல்யம் என்ற நிலை வந்தால் அதை விட ஊடக சுதந்திரத்துக்கு பேராபத்து எதுவும் இல்லை. இல்லை, அதனால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்ன தெரியுமா சார்? தூய்மை பணியாளருடைய போராட்டத்தை காண்பிக்காத ஊடகங்கள் நேற்றைக்கு தூய்மை பணியாளர்களோடு அமர்ந்து உணவு உண்டார் முதலமைச்சர்னு போடுறாங்க கார்டு. அது எதுலேருந்து வருது? கண்ணு முன்னால் நடக்கிற போராட்டம். கூவத்தில் இறங்கி போராடுறான், கார்பரேஷன் கமிஷனர் வீட்டில் இறங்கி போராடுறான், கலைஞர் சமாதியில் உட்காந்து போராடுறான், அறிவாலயம் வாசல் வரைக்கும் வந்துச்சு போராடுறான், தலைமைச் செயலம் உட்காந்து போராடுறான். மனிதன் இல்லையா? மிஞ்சி போனால் 100 கோடி இருக்கும் சார், அதிகபட்சம் அவங்களுடைய தொகையவே சேர்த்தாலே. அப்போ அதை கேள்வி கேட்காத இந்த வெட்கங்கட்ட ஊடகங்கள், இது ஜெயலலிதா பீரியடில் கூட இது நடந்ததில்லை. ஜெயலலிதா வந்து ஊடகங்களை வேட்டையாடினார், அவதூறு வழக்கு போட்டார், மீடியா வந்து வீறு கொண்டு எழுந்தது, போராடினாங்க. உதாரணத்துக்கு நக்கீரன் மாதிரியான பத்திரிகைகள், அவர்கள் மீது நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். 91, 96, 2001, 2006லாம் நக்கீரனுடைய போராட்டம் என்பது வீறு கொண்டு எழுந்த போராட்டம். அவங்க காம்ப்ரமைஸே பண்ணாமல் போராடினாங்க. அஃப்கோர்ஸ் சில தவறுகள் அவங்க பக்கம் இருந்தது, ஆனால் மீடியாவோட கோர் கேரக்டர் அவங்க இழக்கல. அதனால் சில வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை நக்கீரன் கோபால் அவர்களால் வாங்கி தர முடிந்தது. அவரை பொட்டால அரெஸ்ட் பண்ணப்பெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்லாம் இன்றைக்கும் வந்து ஒரு பெக்கான் லைட் வாங்க, ஒரு ஒளி வெள்ளம் ஊடகத்துக்கு. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஊடகம் இல்லை. அப்போ தன்னோட கோர் கேரக்டரை மீடியா இழந்துட்டு இருக்குது.
இதில் சீமானுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டு நியாயமான ஸ்டேட்மெண்ட். ஆட்சியாளர்களுக்கு இத்தகைய படங்கள் மீதான விமர்சனம் என்பது வசதியாக போயிடுச்சு, தங்களுடைய தவறுகளிலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்கு. இப்படி ஆட்சியாளர்களுக்கு கூஜா தூக்கிய ஊடகங்கள் ஆட்சியின் இறுதி காலத்திலேயாவது மாறி இருக்காங்க. 2011 ஜனவரிலாம் அப்படியே மாற ஆரம்பிச்சாங்க. இது கடைசி வரைக்கும் இப்படியே தான், மோடி கவர்மெண்ட் மாதிரியே தான் போகுது. இது இப்படியே தான் போய் முடியும் போல. இதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்னன்னா, நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ட்ரெண்ட் தொடரும். எனக்கு அதில் சந்தேகம் என்ன இருக்குன்னா, எப்போதுமே ஒரு சில ஆட்சியாளர்கள் வந்து மக்கள் ஏற்றுக்கிறானான்னு பாரு, டெஸ்ட் பண்ணிப்பாரு, ஏற்றுக்கிட்டா கண்டினியூ பண்ணுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்போ இதை மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு அரசாங்கம் நினைக்குதா? மக்கள் இது ஓகே, மக்களே கண்டுக்கலப்பா, மக்கள் அமைதியாக தான்ப்பா இருக்காங்க, போடுப்பா அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்படி எடுத்துக்கணுமா? இது நல்ல பாயிண்ட், ரொம்ப அழகான பாயிண்ட்டை நீங்கள் பேசுகிறீங்க. இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, எதிர்க்கட்சிகள் கொஞ்சமாவது தன்னோட எதிர்க்கட்சி ரோலை ப்ளே பண்ணணும். அப்போ ஏதாவது ஒரு மீடியா, ஒரு சின்ன மீடியா கையில் எடுத்தால் கூட வந்து சட சட சடன்னு மற்றவங்களாம் அந்த பக்கம் சரிவான், மக்களோட எழுச்சி வரும். உண்மை. அப்போசிஷன் கொலாப்ஸ் இன் ஷாம்பிள்ஸ். எதிர்க்கட்சியே இல்லைங்க. நான் இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் குறை சொல்வேன். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் படுதோல்வி அடைந்திருக்கிறார். அதிமுக படுதோல்வி அடைந்திருக்கிறார். மக்கள் பிரச்சனைகளை கொண்டு போய் பேசினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மீடியா வந்து அதை ஃபாலோ பண்ணுற இடத்துக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு கிட்னி திருட்டு, அதை நாமக்கல்லையும் திருச்சிலையும் பேசின அளவுக்கு அதை தாண்டி தமிழ்நாடு பூரா எங்கேயுமே அவர் பேசலை. அவங்கக்கிட்ட இருக்க கட்டமைப்புக்கு அது தமிழ்நாடு பூரா பெரிய பிரச்சனையாக, இத்தனைக்கும் உயர்நீதிமன்றம் அதில் கொடுத்த தீர்ப்பு, அதை முன்னிறுத்தி மாநிலம் முழுவதுமான ஒரு வலுவான போராட்டத்தை அதிமுக பிரதான எதிர்க்கட்சி கொண்டு போயிருந்ததுன்னா, என்டிஏ கொண்டு போயிருந்ததுன்னா, மீடியா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வில் பி ஃபோர்ஸ் டு கவர் இட். ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு மாநிலம் கடந்த அளவில் அந்த கிட்னி திருட்டு நடந்திருக்கிறதுனால தான் மகாராஷ்டிரா போலீஸ் வந்து அங்கே விசாரிச்சுட்டு போகுது. உங்களுக்கு தெரியும். எஸ். அதில் தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் வந்து முன்னாள் திமுக அமைச்சருடைய, மறைந்த திமுக அமைச்சருடைய மருமகன். ஆமாம். இது எவ்வளோ பெரிய நியூஸுங்க, லட்டு மாதிரி நியூஸ் இல்லை இது. இதை வச்சு மாநிலம் தழுவிய போராட்டத்தை, கிட்னி திருட்டை வந்து விசாரிக்க வேண்டிய அளவுக்கு மாநில அரசு விசாரிக்கவில்லை. அரசு குற்றவாளிகளை காப்பாற்றுகிறது. இந்த நிலைப்பாடு எடுத்து மாநிலம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, மாநிலம் தழுவிய போராட்டத்தை, நாமக்கல் அல்ல, திருச்சி அல்ல, திருச்சியில் அது இருந்தாலும், ஏன்னா கம்போடியாவிலேருந்து இன்டர்நேஷ்னல் ராக்கெட்டிங், இந்த கிட்னி திருட்டு கம்போடியாவிலேருந்து வந்து திருடி எடுத்துகிட்டு போகிறான். இந்தியா பூரா பல இடங்களில் செய்கிறான். அதில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை மாட்டும் போது அதோட விசாரணை வரம்புகள், அந்த சிறகுகள் வந்து திருச்சி வரைக்கும் நெழுது. அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் உள்ளே வருது. தேடி வந்தால் அந்த டாக்டர் எஸ்கேப்பு. அப்போ சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு கிட்னி ராக்கெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பங்கு இருக்குது. அதில் தேடப்படுறவர் திமுக முன்னாள் மறைந்த மந்திரியோட மருமகன். எவ்வளோ பெரிய நியூஸ். எலெக்ஷனுக்கு 2 மாதம் இருக்கும்போது இந்த மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் பேசினீங்கன்னா, அதுக்கு முன்னால் சீல் வைக்கப்பட்ட அந்த கல்லூரி பிறகு சீல் உடைக்கப்பட்டது. நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினோம்னா ஊரில் இருக்க கிட்னியெல்லாம் உருவணும்னு பேசினது. இது எல்லாத்தையும் மறுபடியும் நீ மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய ராக்கெட்டுன்றது. இது எவ்வளோ பெரிய தேர்தல் பிரச்சனை, இது மக்கள் பிரச்சனை. எல்லா பிரச்சனையுமே அரசியல் பிரச்சனை தான். இதை வந்து மக்கள் மன்றத்தில் பெரிதாக்க வேண்டிய கடமையும் பெரிதாக்கக்கூடிய சாமர்த்தியமும் இருக்கக்கூடிய கட்சி அதிமுக. என்ன பண்ணாங்க? பட் நீங்க கேட்டது என்ன பண்ணாங்க? கேட்டாலே அவங்க என்ன சொல்றாங்க தரப்பு, நானும் நீங்க சொல்ற மாதிரி பல முறை நான் கேட்டாலுமே, நாங்க பண்றோம் சார், எங்க ஊடகங்கள் காமிக்க மாட்டாங்க, இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க சார். இதாங்க இது வந்து எந்த சைடு இல்ல ஒரு சைடு இல்லை. இவன் போராட வேண்டிய அளவுக்கு நீ போராடல. நான் கேட்கறேன், ஊர் பூரா போய் பேசின எடப்பாடி, நான் எவிடன்ஸ் சொல்றேன், ஊர் பூரா போய் பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாமக்கல்லையும் திருச்சியிலையும் தான் பேசினாரு. வேற எங்க பேசினார்? நான் இப்போ சொல்றேங்க, இது அப்படியே திமுக கவர்மெண்ட் எதிர்கட்சியா அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்து ஒரு அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ இதில் மாட்டி ஒரு மருத்துவமனை இதில் சீல் ஆகி ஒரு மறைஞ்ச அதிமுக மந்திரியோட மருமகன் இன்வால்வ்னா இன்றைக்கி திமுக தமிழ்நாடையே பற்ற வச்சுருக்கோம், கொளுத்திருக்கும், கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு செய்யணும், அதான் ஒரு எதிர்கட்சி வேலை. சும்மா நாம் கேவாஸ் பேசிட்டு போயிட்டீங்க. அதாவது அக்ரஸிவாக திமுகவும் என்டிஏவும் இதை புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா மீடியா வேறு வழி இல்லாமல் கவர் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ 2 பேருமே ஃபெயில்டு. இதில் அதிகமாக யார் ஃபெயில்டுன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மீடியா தான். ஏன்னா எதிர்கட்சி கூட சில சுயநல நோக்கங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணலாம், மீடியா ஃபெயிலை மன்னிக்கவே முடியாது கூடாது. ஆனால் எதிர்கட்சி தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகும்போது மீடியா ஃபெயிலியர் என்பது தவிர்க்க முடியாதா மாறும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அப்போ கம்பைன்டு ஃபெயிலியர் ஆஃப் மீடியா அண்ட் எதிர்கட்சிகள். பாதிக்கப்படுறது யார்? மக்கள். ஏன்னா திமுகவை எதிர்க்கணுன்றதுக்காக சத்தியமாக இதை பேசலை. ஒரு கிட்னி திருட்டுன்றது எவ்வளோ பெரிய கொடுமை. இன்டர்நேஷ்னல் ராக்கெட்டிங்கில் தமிழ்நாடை சேர்ந்த ஒரு செகண்ட் டயர் சிட்டி இதில் இன்வால்வ்டு, ஒரு எம்எல்ஏவோட ஹாஸ்பிட்டல் இன்வால்வ்டு, ஒரு செத்துப்போன திமுக மந்திரியோட மருமகன் இன்வால்வ்டுன்னும் போது எவ்வளோ லட்டு மாதிரி இஷ்யூ. எலெக்ஷன் இன்னும் 2 மாதத்தில் பற்ற வச்சுருக்கோனா நீ
ஜனநாயகம் படத்தை பற்றியும் பராசக்தியை பற்றியும் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும். அப்போ இது ஆட்சியாளர்களுக்கு லாபமாயிடுது. அது ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் இது லட்டு மாதிரி. அவர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா அவங்களுக்கு எதிர்கட்சியே இல்லை, மீடியா இல்லை, பிரச்சனை. அதனால நைட் 8 மணிக்கு இதை வந்து ட்வீட் போடுறாரு முதலமைச்சர். முதலமைச்சர் அதில் ட்வீட் போடுறாருன்னா மற்ற பிரச்சனைகளுக்கு யார்? சீமான் அழகாக கேட்டாருங்க. சீமான் ஒருத்தர் தாங்க கேட்டிருக்காரு. இதுக்கு போடுறீங்களா சார், இந்த பிரச்சனைக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னா அதுக்கு என்ன பதில்? அஃப்கோர்ஸ் அப்போ ஆட்சியாளர்களை நீங்கள் மண்டியிட வைக்கணும். எப்போனா போராட்டங்களை வலுவாக எடுத்தீங்கன்னா. ஒன்றுமே இல்லை. இது அப்படியே டெல்லியில் என்ன நடக்குதோ இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது. பிஜேபி என்ன பண்ணுதோ அது அப்படியே திமுக பண்ணுது. பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணுதோ மோடி அரசு அதை அப்படியே ஸ்டாலின் அரசு பண்ணுது. பிரச்சனைகளை திசை திருப்புறது. அவங்களுக்கு அங்கே எப்படி அப்போசிஷன் கொலாப்ஸோ இங்கேயும் அப்போசிஷன் கொலாப்ஸ். அங்கே எப்படி மீடியாவை மொத்தமாக அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்களோ இங்கே மீடியாவை கேப்சர் பண்ணியாச்சு. அங்கே 10,000னா இங்கே 3000, அவ்வளோதான். அதுவே திரைப்படங்களோட ரோல் இதில் வந்து இந்த படம் அந்த படத்தை பற்றி பேசுகிறதே என்னை பொறுத்த வரைக்கும் அபத்தமானது. அந்த படங்களோட நோக்கம் என்னன்றது நமக்கு தெரியும். எஸ், தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் இருக்கக்கூடிய இடத்துல அப்போ கூட பொதுமக்கள் பிரச்சனையை பேசாமல் நான் இஷ்யூஸை பேசக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்குல்ல. வெட்கி தலைகுனிய வேண்டியது. தமிழ் பொங்கலாக இந்த பொங்கல் வந்து பொங்கட்டும். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் அருள். பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.